எங்க இருக்கு உப்பு? இப்ப போடலாம். அங்க பாருங்க. இதுவா? ஓகேயா? ஓகே, அவ்வளவுதான். மலைச்சாரல் மாதிரி கொஞ்சமா உப்பா? ஆமா. சரி, இப்போ ஓகே தானே? வெந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு. யா. சோ ஆரிகானோலாம் இருக்குல்ல? ஆரிகானோனா சாரி. இருக்கு. ஆரிகானோ தெரியாதா? ஓகே ஃபைன். ஆரிகானோ. ஓகே. இந்த ஆரிகானோங்கிறது என்ன ஜோவி? எதுல பண்றாங்க? ஆரிகானோன்றது வந்து எனக்கே ஆக்சுவலி சரியாது. இந்த பீஸா கடைக்கெல்லாம் முன்னெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆமா. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ. உப்புத்தூள் எனக்கு கிடைச்சது. நீங்க போடாதீங்க. அதுல என்ன கலந்திருக்கேதோ நல்ல ஒரு கீரை வாசனை அடிக்குதே. இந்த டீடைல்லாம் என்ன கேட்க கூடாது. உங்களுக்கு எனக்கு நாலேஜ் இல்லன்னு உங்களுக்கு ஐ அம் யுவர் பெஸ்ட். சமையல் கிச்சன் பக்கமே போனதில்லை நான் சொல்லிட்டேன். இந்த கேள்விலாம் கேட்க. ஆரிகானோ எதுல செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. வாவ், இது வந்து வரமிளகா. மக்களே, ஒண்ணும் இல்ல, இந்த வரமிளகாவை நீங்க மிக்ஸில போட்டுக்கலாம். இது வந்து ஃபார் டெக்கரேஷன். கடவுளே, இது எப்படி வரப்போதோ? வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைங். ஆமா, நம்ம இப்போ இது ரெடி பண்றோமே, சாஸ் போட்டுட்டு தான். சாஸ் வந்து இல்ல சாஸ் கடைசியா தான் பண்ணனும். இத வச்சிட்டு அதுக்கு அப்புறமா சாஸ் வந்து எண்ட்ல தான் பண்ணனும். அப்பலாம் கிடையாது. சாப்பிட்டு பார்த்தா பில்ட் கொடுக்க விட மாட்டேங்கிறீங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பாப்போம். கரெக்ட். ஓகேயா? இப்போ போட்டுறலாம் நினைக்கிறேன். ஓகே, போட்ற வேண்டியதா. ஓகே, எல்லாத்தையும் அள்ளி கிண்டி விடுவோம். ஓகே, பிடிச்சிக்கிறேன் கவலைப்படாதீங்க. கடவுளே, எப்படி வரப்போய்? இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், கிண்டுறதுல கொஞ்சம் பாஸ்தா கீழே விழுகும். அது ஃப்ரைட் ரைஸ்ல பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி. அப்போ ஓகே. சரி, இந்த பக்கம் நீங்க கிண்டுங்க, இந்த பக்கம் நான் கிண்டுறேன். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எஸ் டாக்டர், இப்போ நம்ம என்ன பண்றோம்? சின்ன காலையும் பெரிய காலையும் எடுத்து பாஸ்தாக்கு பின்னாடி வைக்கிறோம். பாஸ்தாக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். பைத்தியம். சரி, நானும் பைத்தியம் தான். ஏய், நீயும் பைத்தியம் எனக்கு தெரியும். கையை வச்சிரு. என்ன மறுபடியும் சில்லி ஃப்ளேக்ஸா? எத்தனை அதானே நம்ம சாப்பிடவா போறோம்? வேடிக்கை தானே பார்க்க போறோம். 3 நாட்களாக ஊற வைத்த பாஸ்தாவை நமது கேரட்டும் காணும் சேர்ந்து பகிர்ந்து விட வேண்டும். ஏய், இங்க பாருங்க, ஆல்ரெடி கலர்ஃபுல்லா இருக்கு. நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். ஐயோ, பாஸ்தாவே மண்புழுவா மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி போதும். ஓகே, ஓரளவுக்கு வாந்தியே வராத. சரி, இப்போ இதை எடுத்து தனியா வச்சிருவோம். ஓகே, சோ இந்த பொருளுக்கு இணையான ஒரு சாஸ் தான் நாங்க பண்ண போறோம். அது எப்படி வர போறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சாஸ் தான் இதை காப்பாத்த போகுது. அது மட்டுமா, என்னையும் சேர்த்து காப்பாத்தணும். ஓகே, இப்போதான் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வர போகுது. என்ன பண்ணணும்? சரி, ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ண as usual. அப்படியே பூஜிதா தான் வந்து ஹானர்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும். என்ன நடந்தாலும் சீரியஸா பயந்துட்டேன் நானு. அடுப்பு கூட உன்னால பத்த வைக்க முடியல. நீலாம் மாமியார் வீட்டுக்கு போய் ஒரே குச்சில எப்படிதான் குத்து விளக்கு ஏத்துவியோ? கனகா, எனக்கு எல்லாமே பண்ண தெரியும். நான் வீட்டை வேணா பத்த வைப்பேன். கொஞ்சம் சும்மா இருடி கனகா. ஸோ வந்து ஒயிட் சாஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை வந்து பத்த வச்சுக்கணும். பத்த வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பட்டர். ஓகே. ஆஹா, நல்லா அள்ளி போடுங்க பட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாவே போட்டுடலாம். ஏன்னா மொத்த டிஷ்ஷுமே இந்த வெண்ணெய் தான் காப்பாத்த போகுது. பட்டர் போடுறதுக்கு முன்னாடி என்ன போடணுமா? இல்ல எண்ணெய்க்கு பதிலா தான் பட்டர். ஆமா கரெக்ட் தான். இங்க ஒரு பவுடர் மாதிரி இருக்குல்ல? பவுடர். ஆமா, இருக்கு. பேஸ் பவுடரா? மைதாவா? ஓகே, போட்டுருவோமா? ஓகே, கொஞ்சமா மைதா போட்டு கிண்டிட்டே இருக்கணுமா? நாங்க எல்லாத்துக்குமே 2 கரண்டி வச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? அடுத்தது என்னன்னு நான் தான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னடா பிளான்ல இருக்கு நீ? பால். இது காய்ச்சின பால் தானே? அரைச்சு வச்ச பால் இல்ல, கொதிக்க வச்ச பால். அதான் பாயில்டு மில்க். ரைட். அப்படியே இந்த பாயில்டு மில்க ஊத்து. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. சங்கு ஊதி பாலை ஊத்தி நம்மளுக்கு பாஸ்தா குவாண்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதோட்ட மில்க் இன்னும் கொஞ்சம், அதனால பாலை ஊத்துங்க 1/2 லிட்டர். நம்ம என்ன சாப்பிடவா போறோம்? நீ திருந்தவே மாட்ட. சரி, ஓகே. மனிதர்கள் உண்ணக்கூடிய பொருள் இது இல்லை, அதனால நாங்க இஷ்டத்துக்கு இருங்க எப்படி வருதுன்னு பாப்போம். கடைசியில அடுத்து என்ன பண்றோம்? சங்கா சீஸ். ஓ, பட்டரும் போட்டு சீஸும் போடுறோமா? இருங்க, சமைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகலனாலும் போஸ்டர் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகலனால இது வந்து சிறகுகள் கட்டி போஸ்டருக்கு பின்னாடி இதை யூஸ் பண்ணலாம். அற்புதமான கோந்து, எங்கும் கிடைக்காத ஜோவிட்டா கோந்து. இன்னைக்கு சீரியலை பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பார்வதி வந்து ரொம்ப ஹோம்லியான சமைக்க தெரிஞ்ச ஒரு, அது 2 மணி 11:30 மணி. ஆமா,
ஓகே, உங்களுக்கு சமைக்க தெரியாதுங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை போட்டுருவோம். மக்களே, இது வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் ரெடியா? ஆஹா, என்னென்னமோ பண்ணி ஒரு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துட்டீங்களே. ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம்னா அந்த பாஸ்தாவை அப்படியே அதுக்குள்ள கொட்டுறோம். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. உப்மாங்க. நவ்சி எப்படி இருக்கு இப்போ? தங்கச்சி சமைத்த சாப்பாடை சாப்பிட்டா உசிரே போயிடும். தங்கச்சி கொஞ்சம் அப்படி இப்படிதான் சமைப்பா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். என்ன ஒண்ணு புளி சாதம் கொஞ்சம் குழையாம இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். எப்பவுமே சமையலுக்கு முன்னாடி உப்பு போடுவாங்க. முதல் தடவையா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தலன்னு சொல்லி இந்த டைனிங் டேபிள்ல நம்ம போட்டுக்கோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணோம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெக்கரேஷன். மறுபடியும் டெக்கரேஷன். வந்ததுல இருந்து கலையலக்காரமா இருந்தா பாக்க சாப்பிட அவ்வளவு நல்லா இல்லைனா கூட பாக்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும்ல. அது முக்கியம்ல. நம்ம சாப்பிடவா போறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். அவ்வளவுதானா? டெக்கரேஷனுக்கு வேற எதுவுமே இல்லையா? இதோ வந்துட்டேன். இது ஓகேவா டெக்கரேஷனுக்கு? வந்து அறிவுல ஆணி அடிக்கிற பேச்சுக்கு சொன்னா நீங்க நிஜமா பண்றீங்களா இது? ஓகே, இது ஓகேவா டெக்கரேஷனுக்கு? கேமரால மறைக்கும். எப்படி வச்சுப்போமா? ஓகே தான். லுக் வைஸ் நல்லா தான் இருக்கும். பைத்தியம் பைத்தியம் பாத்துக்கோ. ச்சே, சோத்துலி அடி வாங்கியாச்சு, சேத்துலி அடி வாங்கி. சரி, இதுக்கு டெக்கரேஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. சாப்பாடுல டிக்ளரேஷன் வேணா இருங்க, ஃபைனல் டெக்கரேஷன் செலிப்ரேஷன். அடாடாடா, வர மாட்டேங்குது. ச்சே, வரவே மாட்டேங்குதுல. அதை எடுங்க. என்ன சும்மா? போதும் 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 போதும். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா மக்களே, இந்த ஷோக்காக நாங்க எவ்வளவு தியாகம் நான் என்ன சொல்றேன், இப்போ கெட்டி ஆயிருச்சு. கொஞ்சம் ஆமா, பாலை கொஞ்சம் பால் ஊத்திடலாம். ஊத்திடலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஓகே, இப்போ இன்னொரு இப்போ அவ்வளவுதானா? இது அவ்வளவுதான், டன். இப்போ நம்ம பிளேட்ல வச்சிடலாமா? ஓகே. அண்ணா அதுல விசங்க வந்திருக்கேன். விசங்க வந்திருக்கேன். எடுங்க அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எடுங்க. இருங்க இருங்க, சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு முன்னாடி சீஸ். என்ன காலையில பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, வர மாட்டீங்க. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி. அவ்வளவுதான். நம்ம என்ன சாப்பிடவா போறோம்? ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாவ், ஒரு மிகப்பெரிய போர்ல போகக்கூடிய அந்த போராட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிக்கு அதுக்கு இணையா ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா, பல ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா, பல கொண்டாட்டத்துக்கு அப்புறமா இந்த பாஸ்தா வந்து ரெடி பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, இந்த பாஸ்தா டேஸ்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கடைசி ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல.